ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நடிகை நயன்தாரா அவர்கள் வந்து தமிழ் திரையுலகில் வந்து எத்தனை திரைப்படங்கள் வந்து நிராகரிச்சிருக்காங்க. அந்த திரைப்படங்கள்லாம் வந்து பெரிய பெரிய பிளாக் பஸ்டர் ஆயிருக்கா, இல்லை அவங்களுக்கு பெரிய மிஸ் ஆயிருக்கா அவங்க கரியரில் அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோ முடிவில் தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நடிகை நயன்தாரா வந்து தமிழில் வந்து ஐயா திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமாகி அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான திரைப்படங்கள் நடித்தாங்க. ஒரு சந்திரமுகி, பில்லா, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட திரைப்படங்கள் நடித்து இப்போ வந்து தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 41 வயதாகிய நயன்தாரா வந்து பல கோடிக்கு சொத்து. அந்த மட்டும் இல்லாமல் நிறைய ஒரு கம்பெனிஸ் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட வந்து சொந்தக்காரியாக இன்னுமே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ பெரிய ஒரு திரைப்பயணத்தில் நயன்தாரா வந்து எத்தனை திரைப்படங்கள் நிராகரிச்சிருக்காங்க, அந்த திரைப்படங்கள்லாம் எவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் ஆயிருக்கா இல்லை ஃப்ளாப் ஆயிருக்கா அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து த லெஜண்ட் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் வந்து அவங்க வந்து ஹீரோயினாக வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து அந்த ஒரு திரைப்படத்தில் நயன்தாரா நடிக்க வந்து மறுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சென்னை எக்ஸ்பிரஸ் திரைப்படத்தில் வந்து தீபிகா படுகோன் ரோலுக்கு பதிலாக முதல்ல நயன்தாரா கிட்ட தான் கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து நயன்தாரா வந்து அந்த திரைப்படத்தை வந்து ரிஜெக்ட் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பையா திரைப்படத்தில் தமனா ரோலுக்கு முன்னாடி வந்துட்டு நயன்தாரா தான் கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த ரோல் வந்து அவங்க பண்ணலை அப்படின்றதுனால தமனா எடுத்து பண்ணியிருக்காங்க. ஒரு கல் ஒரு கண்ணாடியில் வந்து அன்ஷிகா ரோலை வந்து ஃபஸ்ட்டு நயன்தாரா கிட்ட தான் கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து அவங்க பண்ணலை அப்படின்றதுனால அன்ஷிகா பண்ணாங்க. அதேமாரி சிங்கம் 2 திரைப்படத்துலேயும் வந்து நம்மளோட அன்ஷிகா ரோலை தான் வந்து மறுபடியும் வந்து நயன்தாராவை பண்ண வச்சுருக்காங்க. ஆனால் வந்து நயன்தாரா வந்து அந்த ஒரு கதை நல்லா இல்லை அப்படின்ட்டு ரிஜெக்ட் செஞ்சிட்டாங்க. திருச்சிற்றம்பலம் திரைப்படத்தில் வந்து நித்யா மேனன் கதாபாத்திரம் ஃபஸ்ட்டு நயன்தாராக்கு தான் போச்சு. ஆனால் வந்து நம்மளோட நயன்தாரா நடிக்கலை அப்படின்றதுனால நித்யா மேனன் நடித்து பெரிய பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. இதெல்லாம் வந்து அவங்க தமிழ் சினிமாவில் அஃபிஷியலாக வந்து ரிஜெக்ட் செய்யப்பட்ட திரைப்படங்கள். இந்த திரைப்படங்கள் எது இதெல்லாம் அவங்க கரியரில் வந்து ஒரு பெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நம்மளோட ரசிகர்கள் நீங்கள் தான் சொல்லணும்.